Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல இட்லி தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு ஒரு 4 வரமிளகாய் சேர்க்கிறேன். வரமிளகாய் நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். அதுக்கடுத்ததா இந்த வெங்காய சட்னி நல்ல ஒரு கலர் கிடைக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் உங்களுக்கு கொஞ்சம் கூட காரமே இருக்காது. நீங்கள் ஒரு 10 மிளகாய் போட்டாலும் கொஞ்சம் கூட காரமே இருக்காது. பட் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு 4 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைனா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க. பொதுவாகவே வெங்காய சட்னினாலே நீர் விடாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா நீர் விடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்ததா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்க அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. அடுத்ததா இது கூட 2 கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் பாதி குறைச்சி புளி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிருங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நல்லா அரைச்சிருங்க. அப்புறம் வெங்காய சட்னினாலே அதிகமாக தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பிறகும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதாவது அரைச்சி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது மாதிரி பண்ணிங்கனாலே வெங்காய சட்னி நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதை நம்ம தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே வெங்காய சட்னினாலே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும். வேறு எண்ணெய் சேர்க்கறத விட நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்திங்கன்னா எண்ணெய் கூடுதலாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்கடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அதனுடைய மனம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சட்னியில் நல்லா பரவி இருக்கும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு வெங்காய சட்னி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நல்ல மொறு தோசைக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்கா தேவைப்படலாம். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் அழுத்திங்க. தேங்க்யூ.